ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, பைத்தானில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ்ன்ற இந்த ஒரு கான்செப்ட் தாங்க பார்க்க போறோம். ஓகே, இந்த ஃபங்க்ஷன்ஸ் கான்செப்ட் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, நமக்கு வந்து ஒரு பிளாக் ஆஃப் கோட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, பிளாக் ஆஃப் கோட்ஸ்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒரு லாஜிக் வச்சிருப்போம். ஓகே, அந்த லாஜிக்கை நம்ம அந்த அகைன் அண்ட் அகைனை வந்து நம்ம அந்த ப்ரோக்ராமிங்கில் நம்மளுடைய அப்ளிகேஷனில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய இந்த இ-காமர்ஸ் வெப்சைட்டில் கஸ்டமர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அந்த 1 இயர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து நான் ஆஃபர் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, ஆஃபர் எப்படின்னா, அவங்க வந்து இப்போ ஒரு நம்மளுடைய லாங் டைம் கஸ்டமர், அவங்க அதுவும் இல்லாமல் பர்ச்சேஸ் காஸ்ட்டை பேஸ் பண்ணி நான் அவங்களுக்கு வந்து ஆஃபர் கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போது எப்படி ஆஃபர் வருதுன்னா, அவங்க வந்து டோட்டல் பர்ச்சேஸ், ஓகே, டோட்டல் பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து இந்த இயர் ஃபுல்லாக ஒரு 5000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பர்சனோட டோட்டல் பர்ச்சேஸ் காஸ்ட்டு. இப்போ அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், இவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மந்த்து, ஓகே, இந்த மந்த்து பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு 200 rupees டிஸ்கவுண்ட் கொடு அப்படின்றேன். ஓகே, இப்போ இதை நீ எப்படி அவங்க எலிஜிபிளா இல்லையா அப்படின்ட்டு செக் பண்ணலான்னா, இப்போ யூசர் வந்து அவர் வந்து அவருடைய ஐடி நேம் போடுறாரு. ஓகே, அவங்க வந்து 5000 rupeesக்கு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. 5000 rupeesன்னு சொன்னாங்கன்னா, ஓகே, அவங்க வந்து எவ்வளோ எலிஜிபிள், 200 rupees எலிஜிபிள். ஓகே, 200 rupees எலிஜிபிள்னு நம்ம வந்து சொல்லணும். ஓகே, இதுதான் நம்ம சினாரியோ. கஸ்டமர் வந்து எலிஜிபிளா இல்லையான்னு பார்க்கணும். இதுதான் நம்ம யூஸ் கேஸ். ஓகே, இப்போ இதை வந்து நான் வந்து ஒரு பிளாக் ஆஃப் கோட் ரைட் பண்ணுவேன். இதுக்கு ஒரு லாஜிக் நான் ரைட் பண்ணுவேன். சரிங்களா, இப்போ இந்த லாஜிக்கே, ஓகே, நான் இந்த லாஜிக் ரைட் பண்ணால் எனக்கு ஒரு செட் ஆஃப் கோட்ஸை நான் ரைட் பண்ணுவேன். ஓகேங்களா, செட் ஆஃப் கோட்ஸை நான் ரைட் பண்ணணும். ஓகே, ஒரு 50 lines ஆஃப் கோடை நான் ரைட் பண்ணணும். ஒரு 100 lines ஆஃப் கோடு நான் ரைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், 100 lines ஆஃப் கோடு. ஓகே, சிமிலர் வே நான் இதை என்ன பண்ணுறேன், மல்டிபிள் பிளேஸில் ரீயூஸ் பண்ண பார்க்குறேன். ஓகே, நான் அகைன் என்ன பண்ணுறேன், இன்னொரு அப்ளிகேஷன் இருக்குது. ஓகே, அங்கே நான் என்ன பண்ணுறேன், சேம் கோடை நான் என்ன பண்ணுறேன், ரைட் பண்ணுறேன். ஓகே, இங்கே அகைன் 100 lines கோட் ஆஃப் எழுதுறேன். அகைன் நான் என்ன பண்ணுறேன், ஒரு இன்னொரு இடத்துல ஆஃபர்ஸுக்குன்னு நான் இன்னொரு இடத்துல என்னுடைய கோட்லேயே நான் வந்து அகைன் என்ன பண்ணோம், இன்னொரு இடத்துல நான் கால் பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு பர்பஸ் இருக்குது அப்படின்னா நான் அங்கே மறுபடியும் என்ன பண்ணோம், சேம். ஓகே, கான்செப்ட் வைஸ் எனக்கு 200 rupees எனக்கு ஆஃபர் கொடுக்கணும். பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து 5000 இருந்தா 1 இயர் கஸ்டமருக்கு. ஓகே, 1 இயரோ இல்லை 5000 rupeesக்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொடுங்கன்னு சொல்லிடுறேன். இப்போ நான் 100 lines ஆஃப் கோட எவ்ரி டைம் நான் ரைட் பண்ணிட்டு இருக்கணுமா? இப்போ 100 டைம்ஸ்னு 100 lines ஆஃப் கோடு எழுதுனீங்கன்னா அந்த ஒரு அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 lines ஆஃப் கோடு வந்து சேம் கோடு தான். இந்த 100 lines கோடு தான் அகைன் அண்ட் அகைன் நம்ம ரீயூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த லாஜிக் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. பட் இன்ஸ்டட், ஓகே, என்டையர் கோடையும் காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இதை ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி, ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி, ஓகே, ஃபங்க்ஷன் இந்த இன்சைட் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணலாம், கோட் ரைட் பண்ணிவிட்டு, ஓகே, கோட் ரைட் பண்ணிவிட்டு இந்த 100 lines ஆஃப் கோடை நம்ம நெக்ஸ்ட் டைம் பண்ணும் போல என்ன பண்ணலாம், ஓகே, நெக்ஸ்ட் டைம் பண்ணும் போல ஜஸ்ட் நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் நேமை கால் பண்ணாலே போதும். ஓகே, இந்த 100 lines ஆஃப் கோடை நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஜஸ்ட் 1 லைனில் நீங்கள் கால் பண்ணிக்க முடியும். அப்படின்னா நீங்கள் என்ன பாருங்கள், ஒரு 5000 lines ஆஃப் கோடு இருக்குன்னா நீங்கள் அதை வந்து என்ன பண்ணுவீங்க, இப்போ ஒரு 600-500 லைன்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க்கையும் ரெடியூஸ் பண்ணும், கோட் லைன்ஸையும் ரெடியூஸ் பண்ணும். ஓகே, அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸும் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஓகே, இப்போ இது வந்து ரியல் டைமில் எப்படி ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கோடு என்டையர் ரிமூவ் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு டெஃப் அப்படின்றது டிஃபைன் பண்ணுறோம்ல, அந்த டெஃப்ன்றது கீவேர்டு மாதிரி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும். நான் என் மை ஃபங்க்ஷன் ஆர் கூப்பன்னு ஆஃபர்னு கொடுப்போமா, ஆஃபர்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு, ஓகே, இதுக்குள்ளார நான் என்ன பண்ணேன், ஃபங்க்ஷன் ரைட் பண்ணுறேன். இஃப், ஓகே, இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 5000
and okay x equal to ஒரு 1 year கஸ்டமரா இருக்கணும் மினிமம். ஓகே, இந்த மீட் பண்ணாங்க அப்படின்னா print you are eligible for the offers. Okay, sorry, done. Else print sorry, you are not eligible at the moment. Please check after sometimes. Okay, after sometimes. Okay, fine. இப்போ இதுதான் என்னுடைய ஃபங்க்ஷன். ஓகேங்களா, இதுதான் என்னுடைய ஃபங்க்ஷன். நான் இப்போ இந்த ஃபங்க்ஷனை ரைட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்னுடைய ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், ஆஃபர். ஓகே, இப்போ ஆஃபர் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும்ல. சாரி, இது வந்து ஒய். ஒய்யின் மீனிங்ஃபுல்லாக கொடுப்போமா? இயர், நம்பர் ஆஃப் இயர்ஸ், numbers of years, number of years, customer வந்து number of years இருக்காங்க, and amount, total amount, total cost அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஓகே, இப்போ நான் வந்து இது ரெண்டுத்துக்கு நான் வேல்யூ கொடுக்கணும். ஓகே, ஏன்னா வேல்யூ இல்லைன்னா என்ன ஆகும்? ஸோ இப்போ நான் ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், பாருங்கள், எரர் தான் நமக்கு த்ரோ பண்ணும். ஓகே, இப்போ நேம் டோட்டல் காஸ்ட் நாட் டிஃபைன்டு வருது பாருங்க. ஏன்னா நம்ம இதுக்கான வேல்யூ நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ நான் இதுக்கான வேல்யூ கொடுத்துக்கிறேன். இதுக்கான வேல்யூ நான் வந்து ஒரு 6000 கொடுத்துக்கிறேன். ஓகே, அண்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து மினிமம் 1 இயர்னாச்சும் இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ வேணா இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துக்கலாமா? கிரேட்டர் தானே. ஓகே, மினிமம் 1 இயர் இருக்கணும். ஓகே, இயர் 2. ஓகே, இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். சாரி, யூ ஆர் நாட் எலிஜிபிள் அட் தி மொமெண்ட், ப்ளீஸ் செக் ஆஃப்டர் சம்டைம்ஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் த இஷ்யூ? ஓகே, கிரேட்டர் தென். ஓகே, லெட்ஸ் ட்ரை. யா, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் தி ஆஃபர். ஓகே, நம்மளுடைய காஸ்ட் எவ்வளோ இருக்குது? ஈக்குவல் டு, சாரி, நம்ம 5000 சொன்னால் 5000 ஈக்குவல் டு. ஓகே, ஸோ இப்போ என்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6000 நான் டோட்டலாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நம்பர் ஆஃப் இயர்ஸ் அந்த பிளாட்ஃபார்மில் நான் எவ்வளோ நாளாக இருக்குன்னா 2 இயர்ஸாக நான் வந்து இந்த பிளாட்ஃபார்மை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நான் என்ன சொல்லியிருக்கேன்? மினிமம் 5000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும், அதுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் ஓகே. அதேமாதிரி மினிமம் 1 இயர்னாச்சும் இருக்கணும். ஓகே, அவங்க லாகின் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டை 1 இயர்னாச்சும் யூஸ் பண்ணியிருக்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் எலிஜிபிள் ஆஃபர் கொடுக்கணும், இல்லைனா அவங்களுக்கு ஆஃபர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன்றான். ஓகே, இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன், எனக்கு யூஆர் எலிஜிபிள்னு சொல்லிட்டாங்க. ஓகே, பர்ஃபெக்ட். இப்போது நான் என்ன சொல்கிறேன், இப்படி தான் நான் பண்ண நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணணும். ஓகே, இப்போது இந்த ஃபங்க்ஷன் இல்லாமல், ஓகே, இந்த ஃபங்க்ஷன் இல்லாமல் இருந்தால் நீங்கள் எப்படி பண்ணணும்னா, அதாவது இந்த ஃபங்க்ஷன் இப்போ உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ இந்த ஃபங்க்ஷன் இருக்கிறதெல்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 1 டைம் மட்டும் தான் நீங்கள் அதை வந்து ரைட் பண்ணுவீங்க. ஓகே, 1 டைம் மட்டும் என்ன பண்ணுவீங்க, இந்த 7 லைன் ஆஃப் கோடை வந்து ரைட் பண்ணுவீங்க. ஆஃப்டர் தட் நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுவீங்க, இந்த ஆஃபர்ன்ற இந்த ஃபங்க்ஷன் நேம், ஓகே, இந்த ஃபங்க்ஷன் நேமை மட்டும்தான் கால் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து இந்த என்டையர் கோடை நீங்கள் என்ன பண்ணலாம், ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இதுதான் வந்து பெனிஃபிட்டாக, இதுதான் வந்து ஃபங்க்ஷனோட பெனிஃபிட். ஓகேங்களா, இப்போ என்ன ஒரு பர்பஸ்க்காக ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சிடுச்சுங்களா? ஓகே, சப்போஸ் இந்த ஃபங்க்ஷன் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு நான் ரிமூவ் பண்ணி உங்களுக்காக ஒரு வாட்டி காமிக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ பாருங்க, இதுதான் என்னுடைய கண்டிஷன். ஓகே, இப்போ நான் அகைன் அண்ட் அகைன் என்னுடைய அனதர் ஒன் பிளேஸில் வேணும்னா, ஓகே, இப்போ ஃபங்க்ஷன் இல்லைன்னா நான் என்ன பண்ணணும், எனக்கு அகைன் இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணணும் என்னுடைய கோடில். ஓகே, நெக்ஸ்ட் பேஜில் நான் இந்த லாஜிக் யூஸ் பண்ணணும்னா நான் அகைன் இந்த 6 லைன்ஸ் ஆஃப் கோட் நான் ரைட் பண்ணேன்.
ஓகே, நெக்ஸ்ட் பேஜில் நான் இந்த லாஜிக் யூஸ் பண்ணணும், நான் அகைன் ரைட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பேஜில் நான் அகைன் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம என்ன பண்ணணும், இந்த 6 லைன்ஸ் ஆஃப் கோடை வந்து நம்ம என்ன பண்ணணும், ரீரைட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா, ஜஸ்ட் என்னுடைய கோடு வந்து இதுதான். ஓகே, நான் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு பேஜ்லையும் என்னுடைய இந்த லாஜிக் எனக்கு எங்கெங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ரீரைட் பண்ணிட்டு இருக்கேன். சேம் கோடை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் இன்ஸ்டெடாக நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இதை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார போட்டுட்டு ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் நேம் மட்டும் கால் பண்ணலாம். இல்லை லைக் திஸ், ஜஸ்ட் நீங்கள் ஆஃபரை மட்டும் கால் பண்ணிங்கனாலே போதும். ஓகே, அந்த 6 லைன்ஸ் ஆஃப் கோடுக்கு பதிலாக நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் வேணும்னா ஜஸ்ட்டு ஒன் டைம் நீங்கள் கால் பண்ணுங்களேன். ஒன் டைம் கால் பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு 2 டைம்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். பாருங்கள், புரியுதுங்களா? இதுதான் வந்து ஃபங்க்ஷனோட பர்பஸ். கிளியர்? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பேராமீட்டர்ஸ் வந்து அதாவது இந்த வேல்யூஸ் வந்து ரேண்டமாக கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இதை வந்து நீங்கள் ரியல் டைமில் ரன் பண்ணும் போல பாஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, சேம் கூட ரெண்டு வாட்டி எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. பட் நான் என்ன சொல்கிறேன், இதை வந்து பேராமீட்டராக பாஸ் பண்ணேன். ஓகே, ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணும் போல நான் கொடுப்பேன். அதை பேஸ் பண்ணி அவங்க எலிஜிபிளாக இல்லையான்னு சொல்லுன்றேன். இல்லைனா இங்கே என்ன பண்ணும், இது டிஃபால்ட்டாக இருக்கிற வேல்யூஸை வச்சு தான் இது வந்து செக் பண்ணும், இந்த கோடை வந்து செக் பண்ணும். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஓகே நான் இது வந்து பேராமீட்டர் இதுக்கு கொடுக்குறேன். ஓகே, நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகே, நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸை. ஓகே, இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு பேராமீட்டர்ஸ் வந்து பாஸ் பண்ண சொல்லும். ஆஃபர்ஸ் மிஸ்ஸிங் 2 ரெக்யூர் பொசிஷன் ஆர்குமெண்ட். அதாவது என்னன்னா, இந்த ஆஃபர்ன்ற இந்த ஃபங்க்ஷனுக்கு 2 ஆர்குமெண்ட்டை நம்ம பாஸ் பண்ணணும். ஓகே, நான் மிஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இங்கே வந்து ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணியிருக்கேன், பட் ஃபங்க்ஷனுக்கான வேல்யூ கொடுக்கல. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 5000. ஓகே, அண்ட் இது வந்து என்னோட டோட்டல் பர்ச்சேஸ் காஸ்ட்டு. நான் 3 இயர்ஸாக அந்த சைட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் எலிஜிபிளா இல்லையான்னு கேட்குறேன். யா, யூ ஆர் எலிஜிபிள். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், அகைன் நான் இன்னொரு வாட்டி ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஓகே, அதுக்கு நான் டிஃப்ரெண்ட் லைன் ஆஃப் கோட் எழுதுறேன். ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் என்னுடைய இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணதால எனக்கு 1 இயர் கூட ஆகலை. இப்போ நான் ஆனால் நான் வந்து 5000க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் எலிஜிபிள் ஆனால் நோ, யூ ஆர் சாரி யூ ஆர் நாட் எலிஜிபிள். ஓகே, புரியுதுங்களா? இப்படி தான் நான் பண்ணணும், ஒரு பேராமீட்டரை ரேண்டமாக பாஸ் பண்ணணும். கிளியர்? ஓகே, இப்போ 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நான் ஒரு பேராமீட்டரோட வேல்யூ நான் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ நான் ஒரே ஒரு இப்போ வந்து நான் 2 பேராமீட்டர்ஸை பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, டோட்டல் காஸ்ட்டும் கொடுக்கணும், நம்பர் ஆஃப் இயர்ஸும் கொடுக்கணும். பட் நான் 1 தான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு எரர் த்ரோ பண்ணும். ஓகே, 1 ஆர்குமெண்ட் மிஸ்ஸிங், நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுது. ஓகே, இப்போ இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ வந்து செட் பண்ணிடணும். ஓகே, சப்போஸ் யூசர் வந்து கொடுக்கலனாலும் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவுட்புட்டை கொடுங்க அப்படின்லாம். இப்போ டிஃபால்ட்டாக நான் 0 கொடுக்குறேன். ஓகே, இப்போ யாருமே எனக்கு வந்து இயரை கொடுக்கல அப்படின்னா நான் 0வா கன்சிடர் பண்ணிப்பேன். இப்போ சாரி, யூ ஆர் நாட் எலிஜிபிள் அட் த மொமெண்ட், ப்ளீஸ் செக் ஆஃப்டர் சம்டைம்ஸ். ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு வேல்யூக்கு டிஃபால்ட் வேல்யூவையும் பேராமீட்டருக்கு வந்து டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூவை செட் பண்ணணும். கிளியரா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம இதை ரிமூவ் பண்ணிப்போம். ஓகே, இப்போ ரிமூவ் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஜஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்களுடைய ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்றதுக்காக தான் நான் பிரிண்ட் போடுறேன். பட் பிரிண்ட்டுக்கும் ஓகே, அதுக்கு முன்னாடி நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டேன். 1 மினிட். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல் த வேல்யூ நான் ஜஸ்ட்டு பிரிண்ட் தான் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நான் பிரிண்ட் தான் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு டெம்பரவரி, அது எப்படின்னா ஒரு யூசருக்கு ஷோ பண்ண முடியும். அப்போ மட்டும்தான் ஷோ ஆகும். ஓகேங்களா, அது எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்டோர் ஆகியிருக்காது, நம்ம அதனால் ரீயூஸ் பண்ண முடியாது. ஓகே, பட் ரியல் டைமில் இந்த மாதிரி இருக்குமானா அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி இருக்காது. என்ன பண்ணணும்னா அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணி விடணும். ஓகே, இப்போ அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோம்னா ரிட்டர்ன் ஓகே ரிட்டர்ன் ஓகே 1.
ஓகே, இப்போ பாருங்க நான் வந்து கொடுக்குறேன் கமா 3 கமா 4 இயர்ஸாக இருக்கு அப்படின்ற. எஸ் யூ ஆர் எலிஜிபிள். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த வேல்யூ வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ சிம்பிளாகவே நம்ம தெரிஞ்சுப்போமே. ஓகே, சிம்பிளாக தெரிஞ்சுப்போம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு கொடுக்குறேன். ஓகே, எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு கொடுத்து ஓகே சின்னு ஒரு வேரியபிளை கொடுங்க. ஓகே, எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகே, ஒய் நான் என்ன பண்ணுறேன், இந்த சியை ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன். ஓகே, சியை வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். சியை வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்க எனக்கு இந்த ஆஃபர்ன்றதை இப்போ இங்கே நான் எதுவும் பிரிண்ட் பண்ணல. ஓகே, நீங்கள் இப்போ பிரிண்ட் பண்ணணும்னா நீங்கள் பிரிண்ட் பண்ணுங்க. பிரிண்ட். இப்போ இந்த ஃபங்க்ஷனை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்க எனக்கு 5000 + 4 5004ன்ற இந்த அவுட்புட் வந்திருக்கு. ஓகே, பட் நீங்கள் வந்து இப்போ இங்கே ஒரு மெயினான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஓகே, பிரிண்ட்டுக்கும் ஓகே பிரிண்ட்டுக்கும் ரிட்டனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூவை டிஸ்பிளே பண்ணலாம். டிஸ்பிளே பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். எங்கேயும் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணாது. ஓகே, ஒரு டெம்பரரியாக டேட்டாவை ஸ்டோர் பண்ணாது. பட் இந்த ரிட்டர்ன் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவை வந்து டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஸ்டோரேஜை வந்து இருக்கும், கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸ்டோரேஜ். ஓகே, டெம்பரரி ஸ்டோரேஜை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா, இப்போ இதை இப்போ தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. பிரிண்ட்னா ஜஸ்ட் ஷோ பண்ணுறதுக்காக எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு யூசர் பார்க்கறதுக்காக எங்கேயும் டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கு. பட் இந்த ரிட்டர்ன் நீங்கள் டேட்டாவை பண்ணால் மட்டும்தான் அது என்ன பண்ணணும், இந்த ஆஃபரில் போயிட்டு ஸ்டோர் ஆகியிருக்கும். ஓகே, நீங்கள் எங்கேயாச்சும் நீங்கள் அகைன் ரீயூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஓகே, ஸோ ஆல்வேஸ் எப்பயுமே நீங்கள் ஃபங்க்ஷன் ரைட் பண்ணுறீங்கன்னா ஒரு வேல்யூவை கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா, நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணால் தான் அந்த ஃபங்க்ஷனே மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கிளியர்? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, இங்கே இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறேன். ஆல் வேல்யூஸ் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து நான் எந்த ஒரு வேல்யூவும் கொடுக்கல. ஓகே, எந்த ஒரு வேல்யூவும் கொடுக்கல. ஜஸ்ட் நான் பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட். ஓகே, பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகே, இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்துப்போமா, எக்ஸ். ஓகே, பிரிண்ட் எக்ஸ். இப்போ நான் ஆஃபர் கொடுத்து ஆஃபர் நான் என்ன பண்ணுறேன், ஒரு மல்டிபிள் வேல்யூஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணால் எனக்கு எரர் த்ரோ பண்ணும். ஓகே, ஏன்னா இங்கே ஒரே ஒரு பொசிஷனை தான் இது அலோவ் பண்ணும். பட் என்னுடைய சினாரியில் நான் என்ன சொல்கிறேன், மல்டிபிள் வேல்யூஸை பாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ இதை எப்படி அச்சீவ் பண்ணுவீங்க? இப்போ வந்து பாருங்கள், நான் எனக்கு மல்டிபிள் வேல்யூஸை இந்த எக்ஸுக்கு பாஸ் பண்ணணும். அதை எப்படி பாஸ் பண்ணுறதுன்னா நீங்கள் வந்து ஸ்டார் கொடுங்களேன். ஸ்டார் கொடுத்து இப்போ ரன் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்கள் அது மல்டிபிள் வேல்யூஸை அக்செப்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், மல்டிபிள் வேல்யூஸையும் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார பாஸ் பண்ணணும். ஓகே, ஃபங்க்ஷனுக்குள்ளார பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரீயூஸ் பண்ணணும். ரீயூஸ் பண்ணுறதா இருந்தால் ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளார ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் ஐ இன் ஓகே ஐ இன் எக்ஸ். ஓகே, பிரிண்ட் எக்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிரிண்ட் நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா நமக்கு இங்கே ஷோ ஆகணும். ஓகே, இங்கே ஷோ ஆகிறதுக்காக தான் நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்கள், எனக்கு வந்து 4 இது வந்து ஒரு வேல்யூ ஒவ்வொரு வாட்டியும் பாஸ் பண்ணுது. ஓகே, எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் என்ன பண்ணுது, இதை பாஸ் பண்ணிகிட்டே இருக்கு. ஏன்னா இது கன்சிடர் ஆஸ் ஒரு வேல்யூ. ஓகே, இப்போ இதை எப்படி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா நியூ ஓகே ஆர்எல்ஸ் ஒய் ஈக்குவல் டு லிஸ்ட் எக்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒய்யை கொடுங்க. ஓகே, ஒய் கொடுத்து இப்போ ரன் பண்ணி மிஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ பாருங்கள் எனக்கு 1/1 வருது. ஓகே, பர்ஃபெக்ட். ஓகே,
இப்போ நெக்ஸ்ட் சினாரியோ, இப்போ நம்ம எப்படி ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு கீ அண்ட் வேல்யூ ஒரு டிக்ஷனரி ஃபார்மேட்டில் இருந்தால் அதை எப்படி பாஸ் பண்ணுவீங்க? ஓகே, லைக் எப்படி சொல்கிறதுனா ஐடி, ஓகே, ஐடி 1, நேம் விக்னேஷன். ஓகே, இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன், பிரிண்ட் எக்ஸ். ஓகே, இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ எரர் வரும், ஏன்னா இன்வேலிட் சின்டெக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி கரெக்ட் பண்ணலாம்னா, நீங்கள் டபுள் ஸ்டார் கொடுங்களேன், டபுள் ஸ்டார் கொடுத்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஓகே, ஸ்டில் இஸ் ஐ வில் ட்ரை நா. ஓ, got it man, got it. Equal to symbol, image equal symbol. Okay, then now it's execute. ஓகே, இப்போ பாருங்க நமக்கு ஒரு டிக்ஷனரி ஃபார்மேட்டில் டேட்டா வந்து கன்வெர்ட் ஆயிருக்கு. ஓகே, நான் ஒரு கீ வேல்யூ கொடுக்குறேன். ஓகே, கீயை வேல்யூ கொடுக்குறேன். இப்போ அவுட்புட்டில் பாருங்க எனக்கு டிக்ஷனரியாக வந்திருக்கு. ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஒரு டிக்ஷனரியில் எப்படி ஒரு ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, லைக் இப்போ வந்து எக்ஸ் டாட் கீஸ்னு கொடுக்குறேன் பாருங்களேன். ஓகே, இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், எனக்கு கீஸ் மட்டும் எடுத்துகிட்டு வரும். இங்கே பாருங்கள் ஐடி நேம், அதே மாதிரி ஐட்டம்ஸ்னு கொடுத்தனா எனக்கு போத் வேல்யூ கொடுக்கும், ஐட்டம்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி ஒரு அப்பன் பண்ணுவீங்க, ஒரு ஆட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது. ஓகே, நம்ம லிஸ்ட்டுக்குள்ளார எப்படி ஒரு ஆப்ரேஷன்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணோம், ஒரு டிக்ஷனரிக்குள்ளார எப்படி ஒரு ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ட்டு நான் எர்லியர் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு கொஷின்ஸ் இருந்தால் நீங்கள் அந்த வீடியோ வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஒரு ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே டிஃபால்ட்டாக எப்படி ஒரு பேராமீட்டரை பாஸ் பண்ணணும். ஓகே, மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் எப்படி பாஸ் பண்ணணும். ஓகே, அண்டு மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் எப்படி பாஸ் பண்ணுறது, ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ கிளியர் திஸ் டாபிக்ஸ். If you like this video, please like and subscribe, and also please enable bell icon to get latest video updates. Thanks for watching. We will meet next video.